அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் திருச்சிற்றம்பல தெய்வமணி மாலை 8வது பாடலுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் பாடல் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். பாரொடு நீர் கனல் காற்று ஆகாயம் எனும் பூதப் பகுதி முதல் பகர்நாத பகுதி வரையான ஏற்பெரு தத்துவ உருவாய் தத்துவ காரணமாய் இயம்பிய காரண முதலாய் காரணத்தின் முடிவாய் நேருறும் முடிவனைத்தும் நிகழ்ந்திடு பூரணமாய் நித்தியமாய் சத்தியமாய் நிர்குண சிற்குணமாய் ஓர் தரு சன்மாத்திரமாம் திருச்சிற்றம்பலத்தே ஓங்குகின்ற தனிக்கடவுள் ஒருவர் உண்டே கண்டீர். இதுதான் இந்த 8வது பாடல். சரி, இதுக்கு விளக்கம் இப்போ பார்த்துடலாம். முதல்ல மொத்தமாக சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் ஒவ்வொரு வரிகளாக எடுத்து பார்ப்போம். அதாவது முதல்ல அந்த ஐம்பூதங்களை பற்றி சொல்கிறாங்க. மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் எனும் ஐம்பூதங்கள் முதல் பூதநிலை அனுபவங்களான பிரம்மா தொப்புளுக்கு கீழே, விஷ்ணு தொப்புள், ருத்ரன் இருதயம், மகேஸ்வரன் கண்டம், சதாசிவன் அண்ணாக்கு, விந்து புருவமத்தி மற்றும் ஆன்மா அனுபவ நிலை நாதம் வரையிலான நாம் பெறுகின்ற தத்துவங்கள் அனைத்திற்கும் காரணமாகவும் அந்த காரணத்தின் முதலும் முடிவாகவும் நித்தியமாகவும் சத்தியமாகவும் மேன்மை பொருந்தியதாகவும் சிறப்பானதாகவும் சிற்றம்பலத்திலே ஓங்கி வளர்கின்ற தனிக்கடவுள் ஒருவர் உண்டு, அவரை உணர்ந்து கண்டு கலந்து கொள்ளுங்கள் அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்கிறாங்க. இதான் இந்த பாடல் மூலமாக வள்ளல் பெருமான் சொல்ல வர்றது. சரி, இங்கே முக்கியமாக அவர் சொல்கிறது தத்துவ காரணமாய் இயம்பிய காரண முதலாய், அதாவது ஏறு பெரு தத்துவ உருவாய் தத்துவ காரணமாய் இயம்பிய காரண முதலாய் காரணத்தின் முடிவாய். அதாவது தத்துவங்கள் காரணம் அப்படின்றார், தத்துவ காரணம். அப்போ அந்த தத்துவ காரணமாய் இருப்பது யார்? இறைவன் தான். அதோட காரியம் இருக்குது பார்த்தீங்களா? தத்துவங்களுடைய காரியம்ன்றது என்னது? மனம், புத்தி, சித்தி, அகங்காரம், இதுவும் ஒரு தத்துவம் தான். இதெல்லாம் காரியமாக இருக்குது. அதுக்கு காரணமாக இருப்பது யார்? தத்துவ காரணமாக இருப்பது இறைவன். அப்போ நேருறும் முடிவனைத்தும் நிகழ்ந்திடு பூரணமாய், இந்த காரணத்தின் முடிவு என்னது? முடிந்த முடிவாய் நம்ம இறைவனை பற்றி அறிந்து கொள்ளும்போது அவருடைய அந்த பூரணம், நித்தியம், சத்தியம், நிர்குணம் இவற்றையெல்லாம் அறிந்து கொள்ளும்போது அந்த திருச்சிற்றம்பலத்தை விளங்கக்கூடிய அந்த அருட்பெரும் ஜோதி என்ற தனிக்கடவுள் தான். அவர் தான் அங்கே இருந்து காரணமாக இருந்து விளங்குகின்றார். அந்த தத்துவங்கள் எல்லாம் காரியங்களாகவும் இருந்து நமது உடலில் செயல்படுகின்றன அப்படின்னு அந்த வரிகள் மூலமாக சொல்கிறாங்க. இதுக்கு அப்படியே நம்ம அகவலுக்கு போனோம்னா ஒரு வரி, சிறப்பான வரி இதுக்கு சரியாக பொருந்தி வரும். 53, 54 காரண காரியம் காற்றிடு வெளியனும் ஆரண சிற்சபை அருட்பெரும் ஜோதி. அதாவது தெளிவாக சொல்கிறாங்க பாருங்கள். ஆரணம்னா வேதங்கள். அதாவது காரண காரியம் காற்றிடு வெளியனும் ஆரண சிற்சபை அருட்பெரும் ஜோதி. சரி, காரணம்ன்றது வெளியே தெரியாது, சூட்சுமம், அதாவது மறைஞ்சிருக்கும். அதன் செயல்பாடு தான் காரியம். காரியங்கள் வெளியே தெரியும். இதுக்கு நம்ம ஒரு சான்றாக சொல்லலாம்னா, இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கின்றது ஒரு செயல், அதாவது ஒரு காரியம். இதுக்கு காரணம் என்ன? வள்ளல் பெருமான் சொன்ன அந்த ஒப்பற்ற அந்த திருவருட்பாவில் உள்ள அந்த கருத்துக்களை எல்லாம் எல்லோரும் தெரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்ற அந்த ஒரு வேட்கை, அதுதான் காரணம். அந்த காரணத்தினால தான் நான் இப்போ உங்களுடைய பேசிக்கொண்டிருக்கும் இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். சரி, இப்போ இது கிளியர் ஆயிடுச்சு. இதே மாதிரி தான் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம். நான் கோபப்படுறேன்.
கோபப்படுறதுன்றது வந்து அந்த செயல் காரியம். இந்த கோபத்துக்கு என்ன காரணம்? அந்த காரணம்னு பார்த்தீங்கன்னா சிலர் மேலே உள்ள ஏதோ ஒரு வெறுப்பு, அவங்க செஞ்ச தவறை வந்து என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த மனநிலையினால் அவர் மேலே ஒரு வெறுப்பு வந்து கோபமும் சேர்ந்து வந்துடுது. நம்ம சொல்கிற அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்ற அந்த அதனால கோபப்படுறேன். ஸோ அதுதான் வந்து என்னவாக இருக்குது, காரணமாக இருக்குது. நான் அந்த கோபப்படுற அந்த நிகழ்வு அதுதான் வந்து செயல், அதுதான் காரியம். இப்போ இந்த விளக்கத்தோட வள்ளல் பெருமான் எப்படி சொல்கிறாங்கன்னா, அதாவது இந்த உடம்பு வந்து காரியப்படுகிறது, அதற்கு காரணமாய் இருப்பது இறைவன். அதே மாதிரி அண்ட சராசரங்களின் செயல்பாடு காரியம், அதற்கு காரணம் இறைவன். இப்போ தெளிவாயிருக்கும் உங்களுக்கு. அப்போ இறைவன் உயிர் ஆகிய இரண்டு காரணங்களையும் காரியத்தால் மட்டுமே அறிய முடியும். இதுக்கு வள்ளல் பெருமான் ஒரு பாட்டிலேயே தெளிவாக சொல்கிறாங்க. பரமபதனோடு உலகு உயிர்கள் கற்பனையே எல்லாம் பகர் சிவமே என உணர்ந்தோம் ஆதலினால் நாமே பிரமமென பிறர்க்கு உரைத்து பொங்கி வலிந்து ஆங்கே பேசுகின்ற பெரியவர்தம் பெரிய மதம் பிடியேல் உரமிகு பேருலக உயிர்கள் பரம் இவை காரியத்தால் உள்ளனவே காரணத்தால் உள்ளன அல்லவே. தரமிகு பேரொளியால் சிவமயமே எல்லாம் தாமெனவே உணர்வது சன்மார்க்க நெறி பிடியே. பாருங்க, சிவமயமே எல்லாம் தாமெனவே உணர்வது, எல்லாம் தாமாய் உணர்வது தான் சன்மார்க்க நெறி அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க. மேலும் என்ன சொல்கிறாங்க, உரமிகு பேருலக உயிர்கள் பரம் இவை காரியத்தால் உள்ளனவே காரணத்தால் உள்ளன அல்லவே. அதாவது இதுலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, காரியத்தினால தான் நம்ம அதை உணர்ந்து கொள்ள முடியும், காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கொள்ள முடியாது, ஏன்னா அது சூட்சுமமாக இருக்குது அப்படின்னு அந்த வரிகள் மூலமாக சொல்கிறாங்க. இந்த பாடல் 8வது பாடல் என்ன சொல்லுது பாருங்கள். ஏற்பெரு தத்துவ உருவாய் தத்துவ காரணமாய் இயம்பிய காரண முதலாய் காரணத்தின் முடிவாய். அந்த காரணம் காரியத்தின் முடிவாக இருக்கிறது என்னது, அந்த இறைவன் தான். அந்த இறைவன் தான் எப்படி இருக்கிறான், பூரணமாய் நித்தியமாய் சத்தியமாய் நிர்குண சிற்குணமாய் அப்படி தான் இருக்கிறான். எங்கே இருக்கிறான், திருச்சிற்றம்பலத்திலே ஓங்குகின்ற தனிக்கடவுள் ஒருவர் உண்டே கண்டீர். திருச்சிற்றம்பலத்தில் விளங்கக்கூடிய அந்த அருட்பெரும் ஜோதி ஒரே கடவுள், தனிக்கடவுள். அதான் சொல்கிறாங்க. இப்போ இந்த வரிகளில் அதான் தெளிவாக சொல்கிறாங்க. இதுக்கு மேலும் விளக்கமாக அந்த ஆரண சிற்சபை அருட்பெரும் ஜோதின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. ஏன் அந்த ஆரண சிற்சபை அருட்பெரும் ஜோதினா, வேதங்கள் ஆகமங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் இதெல்லாம் வந்து அதாவது எந்த உண்மையை வெளிப்படுத்த எழுதப்பட்டனவோ அந்த உண்மைகள் தான் வந்து காரணம், அந்த எழுதப்பட்ட செயல் வந்து காரியம். அதை சொல்கிறதுக்கு தான் அவங்க வந்து அதை சொல்லியிருக்காங்க. இந்த வரிகளில் காரண காரியம் காட்டிடு வெளியனும் ஆரண சிற்சபை அருட்பெரும் ஜோதின்னு சொன்னதுக்கு காரணம், அவைகள் வந்து எந்த காரணங்களுக்காக எழுதப்பட்டதோ எந்த உண்மையை சொல்வதற்காக எழுதப்பட்டதோ அது வந்து காரணம், அது எழுதப்பட்ட செயல் வந்து காரியம். அப்படியே நம்ம பார்த்தோம்னா உரைநடை பகுதியில் வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாங்க, இந்த நெற்றிக்கண்ணை வந்து ஆசாரியர் அதாவது குருவின் அனுகிரகத்தினால் திறந்து கொள்ளணும் அப்படின்றாங்க. இதை திறந்து கொண்டமே ஆனால் எல்லா விஷயங்களும் பட்டப்பகல் போல் தெரியும் அப்படின்றாங்க. இப்படி தெரிந்து கொள்ளாமல் பல பேர் வந்து மாய்ந்து இல்லாமலே போயிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாது, நம்ம இதை தெரிஞ்சுக்கிட்டணும். அதாவது ஒரு குரு மூலமாக இதை திறந்து கொண்டோம் அப்படின்னா நெற்றிக்கண்ணை நம்மளுக்கு எல்லா விஷயங்களும் தெரிய வரும் அப்படின்றாங்க. அப்போ சொல்லிட்டு அப்போ சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த பிண்டத்தில் வந்து ஆகாயம் வந்து இந்த புருவமத்தி, அதாவது இதைத்தான் வந்து நெற்றிக்கண் சிற்சபை அப்படின்லாம் சொல்கிறாங்க. எனவே காரணம் இது காரியம் இது என சுட்டி காட்டுகின்ற ஆகாச வெளியாகிய புருவமத்தியாகிய சிற்சபையைத்தான் வேதங்கள் விளக்குகின்றன. வேதங்களால் போற்றப்படும் சிற்சபையில் விளங்கும் அருட்பெரும் ஜோதியானது காரணம் இது காரியம் இது என விளக்குகின்றது. பாருங்க எவ்வளோ தெளிவாக இங்கே இதுக்கு விளக்கம் வருது பார்த்தீங்களா. அப்போ இப்போ இங்கே நம்ம இந்த பாடல் வரிகளும் இங்கே சொல்லியிருக்க விஷயமும் ஒன்று தான். அதாவது இறைவன் தான் வந்து காரணமாக இருக்கிறான், மற்ற செயல்கள் எல்லாமே தத்துவங்களாகட்டும் ஐம்பூதங்களாகட்டும் எல்லாமே வந்து தத்துவங்கள் தான், இவைகள் எல்லாம் காரியங்களாக இருக்கின்றன. இவற்றிற்கு காரணமாக இருப்பவன் இறைவன். அப்போ அந்த இறைவன் வந்து எப்படி இருக்கிறான் அப்படின்னா
பூரணமாகவும் நித்தியமாகவும் சத்தியமாகவும் நிர்குண சிற்குணமாகவும் சிற்றம்பலத்திலே விளங்குகின்றான். ஒரே கடவுள், தனிக்கடவுள், அவன் சிற்றம்பலத்தில் விளங்குகின்றான் அப்படின்னு தெளிவாக வள்ளல் பெருமான் இந்த வரிகள் மூலமாக சொல்லியிருக்காங்க. நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்தவங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். நாம் மீண்டும் நாளை 9வது பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.